கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகிறது 14th 15th ஐயங்கார்லாம் கொண்டாட போகிறா. ஆவணி மாதத்தில் வருது. ஸோ சீடை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான விஷயம்தான். இப்போ அரிசியை வந்து நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவராவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஒரு துணி எடுத்துக்குங்க. ஒரு டவல் மாதிரி எடுத்துட்டு அதில் இந்த அரிசியை வந்து நல்லா அந்த தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு உலர்த்திடுங்க. அது உலர்த்திட்டு இப்படி கையில் தூக்கி பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து கையிலேருந்து விழணும் அந்த அரிசி. அது மாதிரி இருக்கிற பதத்தும் போது அந்த அரிசியை வந்து நீங்கள் மிஷின்லேயோ இல்லைன்னா மிக்சிலேயோ கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள், மிஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி விழணும் இந்த மாதிரி. அந்த மாதிரி இருந்ததுனா தான் அரைப்படும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்த மாவை இந்த மாதிரி சல்லடை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துருங்க. அதில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி நரன்னு இருக்கிறதெல்லாம் தங்கிடும். இப்போ நைஸான மாவு கிடச்சிடுத்து. ஏன்னா சீடை வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியம், சலிக்கணும். இந்த மாதிரி சலிச்சு எடுத்த மாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பெரிய வானா போட்டு அதில் இந்த மாவை வந்து நல்லா வறுக்கணும். நீங்கள் வறுக்கிறது வந்து ஜவஜவன்னு வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது ஒரு பதம் இருக்குது. இப்போ வந்து கோலம் போடுற லெவலுக்கு எடுத்து அது போட்டோம்னா அதில் இழை வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ பதப்படுத்தின மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு தடவை நீங்கள் சலிச்சுட்டிங்கன்னா இட் இஸ் த சேஃபஸ்ட் மெத்தட் ஃபார் புட்டிங் சீடை. ஸோ சீடையை வந்து நம்ம தைரியமாக போடலாம். இந்த மாதிரி கோலம் போடுற மாதிரி அந்த பதத்துக்கு திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, குண்டு உளுத்தம்பருப்பு, அதை எடுத்து வானால நல்லா எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது. போடாமல் வெறும் வானால இந்த உளுத்தம்பருப்பை நல்லா ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. மீடியம் கோல்டன் கலரில் வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதை நீங்கள் மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை நைஸாக வந்து சலிக்கணும். அதுலேயும் நரன்னு இருக்கக்கூடாது. அதுவும் வந்து சீடை வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சலிச்சு வச்ச மாவும் ரெடி ஆகிடுச்சு சீடை. இதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு அழாக்கு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கோம். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த உளுத்த மாவு, இந்த ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா அதையே யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி 2 ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எள்ளு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. ரொம்பவும் எள்ளு போட வேணாம், இல்லைனா ரொம்ப கருப்பாக அங்கே தெரியும். அதுக்கப்புறம் சால்ட் வந்து 3/4 ஸ்பூன், அது உங்களோட டேஸ்ட் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கோ உங்களுக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அளவுகள்லாம் முன்னாடி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெண்ணெய், அதுவும் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, எந்த ஸ்பூனில் எடுத்தோமோ அந்த ஸ்பூனில் அதையும் வந்து அளந்து போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் போட்ட உடனே அதை நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி போட்டு பிசைய வேண்டியது தான். ரொம்பவும் லூஸாகவும் பிசையக்கூடாது. நம்ம சீடை உருட்டுற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டா போகிறோம். அந்த மாவை நல்லா இழுத்து போட்டு நீங்கள் பிசைஞ்சிருங்க. பிசைஞ்ச உடனேவே அந்த மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சீடை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டவல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து முதல்ல ஒரு பிள்ளையார் மாதிரி 2 பிடிச்சி வச்சிடுறோம் சாஸ்திரத்துக்கு. அது மாதிரி பண்ணால் தான் அது வந்து பெரிய வாள்லாம் பண்ணுவோம் அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீடை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் சீடை உருட்டும் போது ரொம்பவும் நைஸாக அப்படியே பார்த்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டாதீங்க. அன்ஈவனாக உருட்டணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போடலாம். இந்த சீடை வந்து ரொம்பவும் காய விடக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்து எண்ணெய் போட்டு எடுத்துட வேண்டியது தான். அந்த எண்ணெயில் போடுற மெத்தடு கூட இருக்குது. இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் ரொம்பவும் காயலை, ரொம்பவும் ஈரமாக இல்லை, அந்த மாதிரி பதத்துக்கு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம வந்து எண்ணெயை ரெடி பண்ணிடலாம். ஒரு வானால் எண்ணெயை வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. எண்ணெயும் ரெடி ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட் பேட்ச் ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் போட்டதை. ஸோ இப்போது அதை வந்து தூக்கி நம்ம எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஜல்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதை முன்னாடி வச்சுக்கோங்க. எல்லா சீடையுமே போட்டுறாதீங்க. ஒரு 4-5 சீடையை போடுங்க. ஏன்னா ஜல்லித்தட்டு எதுக்கு வச்சுக்கிறோன்னா, அது வெடிச்சதுன்னா நம்ம மூஞ்சியில் வந்து எண்ணெய் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ ஒரு 4-5 சீடையை தூக்கி அதில் போடுங்க. போட்டு அது வெடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆனவுடனே மற்ற சீடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 1 by 1 போட்டுடலாம். அப்படியே வந்து தட்டோடு சாய்க்காதீங்க, அதுவும் வந்து எண்ணெயை தெரிக்கும். ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த முறுக்காகட்டும் சீடையாகட்டும் ஹாஃப் பாயிலோட ஃபஸ்ட் சீடை எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபுல்லாக வேக விட்டிங்கன்னா அது ஃபுல்லுமே ஜவஜவன்னு ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் பேட்சை நம்ம எடுத்து வச்சிட்டோமா, இப்போ 2வது பேட்சை எடுத்து திரும்பவும் அந்த எண்ணெயில் போட போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஹாஃப் பாயிலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் பேட்சை தூக்கி அதையும் வந்து ஹாஃப் பாயிலில் தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அந்த சமயத்தில் ஏன்னா இது ரெண்டுமே 2வது வேகும்போது
ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டாக ஒரு சூட்டு பதத்தோடு இருக்கும். இப்போ நம்ம 2வது தூக்கி எடுத்து வச்சிட போகிறோம். எடுத்து வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் பேட்ச் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி நீங்கள் எண்ணெயில் போட போகிறீங்க. இப்போ வந்து அது நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப சிவப்பாக ஆகாமல் கரெக்டான ஒரு கோல்டன் கலரில் அந்த சீடை நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஜவன்னு இருக்கும் அந்த சீடை. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது கைமுறுக்காகட்டும், அதுக்கெல்லாமே அப்ளை ஆகும். தட்டைக்கு கூட அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்ச் நம்ம முடிச்சிட்டோம். இனிமேல் அதை போடவே வேண்டாம். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த செகண்ட் பேட்ச் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தூக்கி திரும்பவும் வந்து எண்ணெயில் தூக்கி அதையும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துடலாம். அண்ட் அதே சமயத்தில் சிம்லையே வச்சு பண்ணுங்கள். இந்த சீடை வந்து கரகரன்னு இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை எடுத்து நீங்கள் போட்டு உடச்சி பாருங்கள். அப்படியே உடஞ்சிருச்சுன்னா சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் இந்த சீடை வந்து ரெடியாக இருக்குது. இந்த பதப்படுத்தின மாவை நீங்கள் சீடை பண்ணலாம், கைமுறுக்கு பண்ணலாம், தட்டை பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சீடை வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் பண்ணணும்னு இல்லை, எப்போனா வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இதே மெத்தடில் இது மாதிரி தான் சீடை பண்ணணும். நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.